அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கோதுமை மாவில் எப்படி கேக் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு மைதா மாவு தேவையில்லை, முட்டை தேவையில்லை, அவன் தேவையில்லை, எந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரும் தேவையில்லைங்க. நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். கேர்டு தயிர் ஒரு 5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதில் 3/4 அளவு நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க. இந்த ப்ரௌன் சுகராக இருந்தாலும் சரி தான், இல்லைன்னா மண்டவளத்தை நுணுக்கி வச்சுருந்தாலும் சரி தான், இல்லைன்னா ஒயிட் சுகராக இருந்தாலும் சரி தான். 3/4 எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம 1 கப் கோதுமை எடுக்க போகிறோம். அதனால் 3/4 கப்பு நீங்கள் இதை நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ 5 ஸ்பூனு நம்ம தயிர் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் இப்போது 1 கப்பு கோதுமை மாவுக்கு நம்ம இப்போ 3/4 கப்பு நாட்டு சர்க்கரையை நல்லா நைஸாக பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. இல்லை மிக்சியில் ஒரு அடி அடித்தாலும் அடிச்சுக்கோங்க. நைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்க்குறோம். 3/4 கப்பு நாட்டு சர்க்கரை இதில் சேர்க்குறோம். அதுக்கப்புறம் பட்டர் உருக்கி வச்சுருக்கேன். அந்த பட்டரை ஒரு 3 இல்லை 4 ஸ்பூன் பட்டர் சேர்க்குறேன். பட்டர் சேர்த்து நம்ம இதை நல்லா இப்படி கலந்து பீட் பண்ண வேண்டியதாங்க. நல்லா கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் நல்லா கலந்துக்கணும். எல்லாமே நல்லா மிங்கிள் ஆகணும். நல்லா பீட் பண்ணணும். பாருங்கள், நல்லா க்ளீனாக கரைஞ்சிச்சு பாருங்கள். பாருங்கள், நல்லா இப்போ நாட்டு சர்க்கரையும் தயிர் பட்டர் எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. உங்களுக்கு பட்டர் கிடைக்கலன்னா கூட நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதையும் பண்ணிக்கலாம், இல்லை நெய்யும் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம 3/4 கப்புக்கு நம்ம நாட்டு சக்கரை போட்டுக்கோம். இப்போ 1 கப்பு கோதுமை மாவு நல்லா சளிச்சு வச்சுக்கோங்க. சளிச்சு வச்சுக்கிட்டு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம பால் ஒரு 1/2 டம்ளர் பால் நம்ம கலக்க சேர்த்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் பால் போட்டு நல்லா எல்லாத்தையும் மிங்கிளாகி பண்ணுங்கள். அது நம்ம பார்த்து சேர்க்க வேண்டியதான் கண்ணளவு. ஆனால் கரெக்டாக 1/2 டம்ளர் பால் வந்துடும். நான் 1/2 டம்ளர் தான் பால் எடுத்து வச்சுருக்கேன். இதோட நம்ம கொஞ்சம் சோடா, ஆப்பத்துக்கு போடுவோம்ல அந்த சோடா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்குவோம். அப்புறம் வாசனைக்கு கொஞ்சம் நம்ம ஏலக்காய் நுணுக்கி வச்சுருக்க ஏலக்காவை போடுறோம். எசன்ஸ் எல்லாம் ஒன்றும் வேணாம், ஏலக்காவை போட்டுக்கிறோம். இப்போ பாருங்கள், இப்போ திருப்பியும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கிறோம். கரெக்டாக 1/2 டம்ளர் ஒரு டம்ளர் கோதுமை மாவுக்கு 3/4 டம்ளர் நாட்டு சர்க்கரைக்கு 1/2 டம்ளர் பால் சரியாக வருங்க. நல்லா ஸ்மூத் பண்ணிக்கோங்க, கட்டியே இல்லாமல். மீதி இருக்க பாலையும் ஊற்றிடுறேன். அவ்வளோதாங்க. நல்லா இப்போது எல்லாத்தையும் மிங்கிளாக பண்ணிவிட்டு நம்ம இப்போ அடுப்பில் இட்லி சட்டி தாங்க வைக்க போகிறோம். நம்ம இட்லி சட்டி அடுப்பில் வச்சுட்டு தண்ணி சூடானதுக்கப்புறம் அதை எப்படி இதை இட்லி சட்டி தட்டில் வைக்கிறதுன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இதை நல்லா அவ்வளோதாங்க. நல்லா இது பண்ணிக்கிட்டாச்சு. பாருங்க, இந்த மாதிரி விழுந்து அப்படி இப்படி விழணும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நல்லா நம்ம பால் 1/2 டம்ளருக்கு போட்டு நல்லா இந்த மாதிரி வரா மாதிரி கட்டி இல்லாமல் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த பாத்திரம் இந்த மாதிரி வெசல் இருந்தால் எடுத்துக்கோங்க. ரவுண்டாக இட்லி தட்டில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி எவர் சில்வர் வெசல் இருந்தாலும் எடுத்துக்கோங்க ரவுண்டாக. இல்லைன்னா நீங்கள் அலுமினியத்தில் கேக் பேக் விற்கிது இல்லைங்க, அந்த மாதிரி பாத்திரம் இருந்தாலும் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இதை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும், பட்டர் தடவி வைக்கணும். ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க பட்டரை.
பண்ணிக்கிட்டோமா. இது மேலே கொஞ்சம் லைட்டாக கோதுமை மாவு அப்படியே தூவி விடலாம், ஒட்டாமல் வரும் அப்படின்றதுக்கு. சும்மா அப்படி லைட்டாக அப்படி தூவி விட்டுக்குங்க கோதுமை மாவு. நம்ம இந்த கலக்கி வச்சுருக்க மொத்த இதையும் அப்படியே ஊற்றுவோங்க. பாருங்கள், நல்லா அப்படி பபிள்ஸ் வராமல் ஈவனாக அப்படி இது பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போது நம்ம இட்லி குண்டானில் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். பாருங்க, ஏற்கனவே தண்ணி நான் இங்கே இட்லி குண்டானில் வச்சு சுட வச்சுருக்கேன். இப்போது சிம்மில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி அடியில் ஒரு ஏதாவது ஒரு இது வச்சுக்கோங்க, இப்போ பாத்திரமாக ஏதாவது அடியில் ஒரு இது வச்சுட்டு அது மேலே வந்து இந்த மாதிரி சில்வர் இப்படி வச்சு இப்படி மேலே வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை தட்டு போட்டு வச்சுருங்க. இதனுடைய குக்கிங் டைம் சொன்னால் கரெக்டாக 45 மினிட்ஸ், 45 நிமிஷம் வேணுங்க. அதாவது ஹை ஃப்ளேமும் இல்லாமல் லோ ஃப்ளேம் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வைக்கணுங்க. நாற்பத்தஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாங்க, எடுத்து எப்படி வந்திருக்குன்னு. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ எடுத்து பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. தட்டிட்டோம். இது பாருங்க, நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. சாஃப்டாக இருக்கான்னு பார்க்குறேங்க. இது பாருங்க, நல்லா சாஃப்டாக இருக்குது. அவ்வளோதாங்க. கோதுமை மாவு கேக்கு எதுவுமே போடாமல் நம்ம குக்கர்லேயே வச்சு பண்ணலாங்க. நீங்களும் கிறிஸ்மஸுக்கு பண்ணி பாருங்கள்.